கிரி அண்ணனையாவது கரெக்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். கிரியண்ணா இனி நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களையும் அந்த பொண்ணையும் புரட்டி போடணுங்கிறதுக்காக கொடூரமா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஆனா நீங்க பயப்பட வேண்டாம், உங்க கூட நான் இருக்கேன். மிதுனை கடைசி வரைக்கும் ஜெயில களி தின்ன வைக்கிற திட்டம் என் கையில இருக்கு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம் மட்டும்தான். என்ன காரியம்? ஆட்டோக்காரங்கிட்ட அக்கௌண்ட் வச்சிருக்கேன், 30 ரூபா கொடுத்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருவேன். இந்த வக்கீல் வேலை உனக்கு ஒத்து வராது, வேற ஏதாவது வேலையை பாரு. நான் இப்போ என்ன வேலை செய்யறது? உங்களுக்கே தெரியும்ல, நான் ஒரு பயங்கர நோயாளி. என்ன நோய்? மெடிக்கல் சயின்ஸ்ல அதோட பேரு எத்லெட்டிக்ஸ் பிரபத்தல் ஆஃப் சாப்ரன்சீவ் சிண்ட்ரோம்னு சொல்றாங்க. அப்படின்னா பசி. உனக்கு அந்த நோய் இல்லடா, உனக்கு செரிப்ரல் இக்னோரன்ஷியா சிண்ட்ரோம். ஐயோ, அது என்ன? பைத்தியம் அர்த்தம். என் பேர் தேவராஜ். கேள்விப்பட்டிருக்கேன். சைரா சொல்லியிருப்பா, கரெக்டா? தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இங்கே வந்து உங்ககிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணி அவளை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுங்கிறது என்னோட நோக்கம் இல்லை. அதுக்காக நான் வரல. பின்ன நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா நாம் ஒரு 10 நிமிஷம் பேசலாம். பேசலாம். இதெல்லாம் ஒரு நம்பிக்கையினால் நடக்கிற கேம்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ப்ளீஸ், அதெல்லாம் நான் கேட்க தயாராக. ஒன்றும் தெரியாத ஒரு அப்பாவை இப்போ தான் நீங்கள் ஏமாத்திருக்கீங்க. நான் வாக்குவாதம் செய்ய வரல. ஏமாத்தினியான்னு கேட்டால் இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் தி கேம். நான் இழந்த பணம் அது எனக்கு வேணும். என்னை நம்பி பணத்தை கொடுத்தவங்களும் அதே மாதிரி பணம் போய் சேர வேண்டியவங்களும் நான் தான் அந்த பணத்தை அடிச்சிட்டு தான் சந்தேகப்படுறாங்க. உண்மை என்னன்னு அவங்களுக்கு தெரியணும். அதுக்கு உனக்கு 3 ஆப்ஷன்ஸ் தரேன். 1, பணத்தை திருப்பி கொடுக்கறது. 2, பணத்துக்கு பதிலாக சைராவை என் கூட அனுப்பி வைக்கிறது. இல்லைன்னா இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட ஒருத்தன் ஜெயிலில் இருக்கான்ல, மிதுன், இவங்களில் யாரையாவது நான் பழி வாங்கியே தீருவேன். நான் இருக்கிற வரைக்கும் இது எதுவும் நடக்காது. மிதுன் குற்றவாளியா இல்லையான தீர்மானிக்கிறதுக்கு கோர்ட் இருக்கு. ஓகே, அதெல்லாம் விட இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் உன்னால் கௌரியை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா? ஏன்னா என் டார்கெட் அவள் தான். தேவைப்பட்டா அவள் கதையை கூட முடிப்பேன். வெரி குட். கௌரிக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்போது உன்னால் தாங்க முடியல. ஒன்று தெரிஞ்சுக்க, நீ என்ன பண்ணாலும் இதை விட்டுட்டு நான் போயிடுவேன்னு மட்டும் நினைக்காத. அந்த பணம் என் கைக்கு வர்றதுக்காக நான் என்ன வேணுனாலும் செய்வேன். உனக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அதை மறந்துடாத. ஆனால் எனக்கு இதுதான் தொழில். நான் சொன்னா செய்வேன். எனக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுத்துட்டா நான் கௌரியை விட்டுடுறேன். ஓகே, யூ டிசைட். இல்லை, பணத்தை நான் கொடுக்குறேன். ஆனால் அது மிரட்டலுக்கு பயந்து நினைக்காத. எனக்குன்னு சில குறிக்கோள் இருக்கு. பட் ஐ நீட் டைம். எனக்கு அதுக்கு 2 வாரம் டைம் வேணும். அப்போ கௌரி சைராபான்னு மட்டும் இல்லை, மிதுனோட ப்ரொடெக்ஷனுக்கும் நீ பொறுப்பேற்றுக்கிற, ரைட்? அக்ரீட். பணத்துக்கு பதிலாக அவங்க கேட்டது என்னதானே? எனக்காக இவ்வளோ பணத்தை? உனக்காகலாம் இல்லை, அந்த பணத்தை எடுத்தது யாருன்னு தெரியணும். அதுக்கு நீங்கள் இருந்தால் தான் முடியும். அப்போ தான் எனக்கும் கௌரிக்கும் உள்ள பிரச்சனை தீரும். அப்புறம் தேவராஜ் கொடுக்குறேன்னு சொன்ன பணம், அதை என்னை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு கொடுக்குற கடன். அதை எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். ஐயோ, பிரேக் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. என்ன என் கார் நிறுத்தின? மிஸ்டர் கிரி, உங்களுக்கு காசு கொடுக்க வேண்டியிருக்குல்ல, அதை பழம் மாதிரி வாங்கி நான் உங்கள் கையில் தருவேன். யார் நீங்கள்? ஐ ஆம் அட்வொகேட் லாரன்ஸ். இப்படி வழிமறிச்சா கேஸ் பிடிக்கிறது? அது என்னோட ஸ்டைல்னு வச்சுங்க. ஆஃபீஸில் இருக்க எனக்கு டைமும் இல்லை. விசிட்டிங் கார்டு தாங்க. தரதில்ல. ஏன் தரதில்ல? என் அட்ரஸை தேடி பிடிச்சி என் வீட்டுக்கு வந்து அடிக்க தானே. நோ சான்ஸ். அது சரி. அப்போ சாருக்கு கேஸ் தான் வேணுமா? எக்ஸாக்ட்லி. கேஸ் தரேன், பட் நான் சொல்கிற மாதிரி செய்யணும். நீங்கள் எனக்கு தர பணத்துக்காக நான் என்ன வேணாலும் செய்யலண்ணா. செக்கா கொடுத்தாலும் பரவாயில்ல. சரி, அப்போ வக்கீல் வண்டியில் ஏறி உட்காருங்க. தேவைக்கு அதிகமாகவே கேஸ் தரேன். தேங்க்யூ தேங்க்யூ. சந்தோஷத்தில் அடுத்த ட்ரிப்புக்கு இந்த வக்கீலையும் அனுப்பலாம். நம்ம வண்டியில் வக்கீல்னு ஒரு ஸ்டிக்கர் மட்டும் ஓட்டு. நம்ம வேலை சீக்கிரம் முடியும். எனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் வராத இடத்துக்கு வர வச்சுட்டானுங்களே.
கிரி அண்ணா, என்னாச்சுடா? அண்ணா என்னை ஏமாத்திட்டாங்கண்ணா. கேஸ் இல்லன்னு நான் புலம்பிக்கிட்டு இருந்தது அந்த தேவராஜ் தப்பா நினைச்சிட்டான். ஒரு 1000 கேஸ் இருக்கு இப்ப என் தலையில. எதுக்கும் ஜாமீன் கிடைக்கும்னே தோணல. கொலை முயற்சியில இருந்து கற்பழிப்பு வரைக்கும் படுபாவிக்க கோத்து விட்டாங்க. நான் போயிட்டு வரட்டா? வக்கீல் வாழ்க்கையில வாலிபால் விளையாட்டாங்களே. மிதுனுக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. நான் வெளியே வந்துருவேன்னு எனக்கு தோணுச்சு மச்சான். நம்ம வக்கீல் தான் ரொம்ப பயமுறுத்திட்டு இருந்தாரு. மிதுன், டேய் வேண்டாம். எதுக்குடா? ஏய் ஒன்றும் இல்லை, ஒரு வாரமா எவ்வளோ சந்தோஷமா இருந்தாருன்னு கேட்டு வரேன். ஜாமீன்ல தான் வெளியே வந்திருக்கேன். சொல்ல முடியாது, மறுபடியும் நான் உள்ள போனாலும் போவேன். ஆனா இன்னொரு தடவை நான் உள்ள போகும்போது கண்டிப்பா உன் தங்கச்சி கதறுவா. உன்னால முடிஞ்சா என்ன உள்ள போட்டு பாரு. அவ என் தங்கச்சிடா. இதெல்லாம் நீ தான் செஞ்சேன்னு தெரிஞ்சா அவ காரியம் முகத்திலே துப்புவா. பார்க்கலாம். பார்த்து தானே ஆகணும். கிரி, அவனுக்கு கௌரியை கட்டி கொடுக்க மாட்டேன். உன் பிரச்சனை அவ்வளோதானே, அது நடக்காது சத்தியம். ஆனால் அந்த பொண்ணுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு இந்த கேஸில் தலையிடாத. அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்பா, அவன் சொல்ற மாதிரி அந்த பொண்ணு கேட்குற வரைக்கும் கேஸ் நமக்கு சாதகமாக இருக்காது. அதனால கௌரிக்கும் மித்ருக்கும் கல்யாணத்தை உடனே நடத்தணும். கௌரி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகவாவது கிரி வாபஸ் வாங்கிடுவான். இந்த மாதிரி சூழ்நிலையில இதை பத்தி பேசுறது தப்பு தான், ஒத்துக்கிறேன். ஆனா எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வு கிடைக்கணும்னா எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. லுக் கௌரி, பெருசா ஒன்றும் வேண்டாம், சின்னதா ஒரு சடங்கு, அவ்வளவுதான். அப்பா, காரணம் எதுவா இருந்தாலும் ஏற்கனவே ஒரு தடவை இந்த கல்யாணம் நின்று போச்சு. என் அண்ணன் மேல இருக்கிற வெறுப்புனால இதை மறுபடியும் ரியோபன் பண்றதுல எனக்கு விருப்பம் இல்லை. கேட்டீங்கல்ல, வரட்டு கௌரவமும் பிடிவாதமும் தான் இவங்களுக்கு பெருசு. இதனால அவமானப்பட்டு நிற்கிறது நம்ம குடும்பம் தான். அப்பா, நீங்களாவது என் நிலைமையை புரிஞ்சுக்குங்க. கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறதா உன்னுடைய முடிவுன்னா என்னால் என்னமா செய்ய முடியும்? ஓகே, இதை மறுபடியும் எப்போ ரீஓப்பன் பண்ணலான்னு உனக்கு தோணுதோ அப்போ நான் உயிரோடு இருந்தா அதை பற்றி பேசலாம். வாப்பா போகலாம். ஹலோ, நான் தான் தேவராஜ். நீ சொன்ன மாதிரி நடந்திருந்தா நேத்தே மொத்த அமௌண்ட்டும் என் கைக்கு வந்து சேர்ந்துருக்கோம். மறந்துட்டியா? இல்லை வேணுனே சரியா? டைம் டேட் எல்லாம் பார்த்து கொடுக்கறதுக்கு நான் என்ன உங்கள்கிட்ட வட்டிக்காக கடன் வாங்கியிருக்கேன்? நான் தரேன்னு சொன்னால் கண்டிப்பாக தருவேன். ஆனால் தரேன்னு ஒத்துக்கிட்டு ஒன்றும் சின்ன அமௌண்ட் இல்லை. பேச்ச மாத்தாத கிரி. நீ விளையாடுறதுக்கு ஆள் நான் இல்லை. பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? பாஸ், பழைய பட வில்லன் மாதிரி சும்மா டயலாக் பேசி மிரட்டாதீங்க. நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி விஷயங்கள் எதுவும் இன்னும் நடக்கலை. எப்போ நடக்கும்? இன்னும் ஒரு வாரத்தில், நெக்ஸ்ட் சண்டே. ஓகே, நான் உனக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் தரேன். அப்போது நெக்ஸ்ட் சண்டே